அவர் சமையல சாப்பிட்டு நான் வெயிட் போட்டாங்க. அவ்வளோ ருசி. மாமா Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days, 24-month, no cost EMI, up to 12,000 upgrade offer. சோசியல் மீடியா செலிபிரிட்டி அப்படிங்க ஃபர்ஸ்ட் வாங்க அவார்டு இது. என்னது இது? என் தலைக்கு அது தேவையில்லை. அவர் எப்பயுமே வெளியே போனால் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகர்னா. ஆனால் முருகர் பக்தர் நான். அதோட என்னோட கிச்சன் அதிக நேரம் இங்கே தான் இருக்கேன். தோசை மாதிரி இருக்காது. தோசையில் உப்பு அதிகமாகும், சட்னியில் தண்ணி கொஞ்சம் அதிகமாகும். அப்படி வரும்போது தெரிஞ்சுக்கும். கல்யாணம் ஆன புதுசுல டீ கூட போட தெரியாது, அடுப்பே பற்ற வைக்க தெரியாதுன்னு கூட சொல்லலாம். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட்டு. இவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எது சொல்லுங்க பாப்போம். மட்டன் வரவங்க சாப்பிட்டு போட்டு படுத்துரும். குண்டாங்க கூட கழுவு. மாமா ஐ லவ் யூ. ஸோ இதுதான் உங்க புது வீடா? ஆமா. ஓகே. புது வீடுன்னா வாடகை தான் இருக்கும். வாடகை வீடு, ஆனால் புதுசாக குடி வந்து. ஆமா, புதுசாக குடி வந்து. ரொம்ப நாளா வந்து அந்த தோப்பு வீட்டில் இருக்கீங்களா? தோட்டத்தில் தான் இருக்கும். எங்கள் வீடை சுற்றி கேட்டுறோம். ஃபர்ஸ்ட் ஹால் இதுதான். அந்த ஃபோட்டோ அது என்னோட ஃபோட்டோ. ஆமா, எனக்கு தெரியாது. நல்லா பேச அப்பா சின்ன பிள்ளையா இருக்குல்ல இப்போ. அது வந்து அக்கா வந்து கிஃப்டாக கொடுத்தா பர்த்டேக்கு. எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிஃப்டாக கொடுத்தா. இது வந்து ஒயிலடத்தில் கொடுத்தாங்க. அதை நாங்கள் போன அடையாளத்துக்காக அரங்கேற்றம் பண்ணோம். அதுக்கோசரம் அதை கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வாங்கின அவார்டு இது வசந்த அறக்கட்டளை கரூரில் வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து 2 நாளுக்கு முன்னாடி தான். எதுக்காக கொடுத்த அவார்டு இது? இது வந்து சோசியல் மீடியாவில் இருக்கா அப்படின்ட்டு ஒரு அடையாளம், செலிபிரிட்டி அப்படிங்கிறதுக்கோசரம் கொடுத்தாங்க. ஓகே. நெக்ஸ்ட் அது வந்து 2 நாளுக்கு முன்னாடி தான் வாங்கினோம். சென்னையில் தான். சிஸ்மியா தான். ஓகே. அது 2 நாளுக்கு முன்னாடி தான் வாங்கினோம். அதுவுமே இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறனால ஒரு கிஃப்ட் அப்படின்ட்டு எடிட் பண்ணி கொடுத்தாங்க. சூப்பருங்க. இது வந்து எனக்கு தெரியுங்க. அது என்னோட திங்ஸ் எல்லாம் அவர் அமைதியாவே இருக்காரு. அவர் கையில கொடுக்கணுமே இப்போ நாங்க. என்னது இது? ஜுவல். என்னென்ன தோடு நீங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க? அவங்களா வாங்கிக்குவாங்க. அவங்களா வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு நம்ம கிட்ட வந்து காடை மட்டும் கேட்கறது இல்லை, காசை பெருசா வேணும்னா தான் நம்ம கிட்ட கேட்பாங்க. சின்னதெல்லாம் வாங்கிக்குவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் உங்க தோடோட கலெக்ஷன்ஸா? நல்லா இருக்கே. போற பக்கம் அதாவது போறதுனால எல்லாம் தெரியாது. ஆனா போற பக்கம் அதை பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்து வாங்கிட்டு வந்துடுவேன். அதாவது இது யூஸ் பண்றதெல்லாம் ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஏதாவது ஃபங்க்ஷன்னா எடுத்து போட்டு அவ்வளோதான். பாக்குறதெல்லாம் அப்படியே வாங்கி வந்து வச்சுக்குவேன். பிடிக்கிறது புதுசாவே இருக்கு. இது வந்து லக்ஷ்மியா இவங்க? ஆமா, லக்ஷ்மி. இது வந்து அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இந்த 2 தோடும் வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்க. பார்த்து அவங்களும் நல்லா இருந்துச்சுன்ட்டு வாங்கி வச்சாங்க. சரி அப்படின்ட்டு அது வாங்க. இது இவர் தானே வாங்கி கொடுத்தாரு உங்களுக்கு? இது கடைக்கு போன தம்பி வேணும்னு கேட்டான். அதனால சரின்னு அது வாங்கி வந்து அப்படியே வச்சிருக்கோம். இங்க தான் உங்களோட நகைகள் அந்த மாதிரியா? ஜுவல்ஸ் தான் வச்சிருக்கேன். செட்டு சாரி மேட்சா செட். சூப்பர். ஓ, என்னது இது? என்னது? லேடிஸ்லாம் என்ன ஒரு அமைதியா இருக்காரு. இவர் அமைதியான ஆளே இல்லை. என் தலைக்கு அது தேவையில்லை. அவர்தான். இதெல்லாம் என்னோட திங்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அதாவது நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தானே, அதனால சொல்லுவேன். இது வந்து ஸ்ப்ரே. நான் எப்பயுமே வெளியே போனால் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன். அதாவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இது வந்து ரூம் ஸ்ப்ரே. நாங்கள் எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். இதெல்லாம் நான் மேக்கப். இது வந்து பாடி லோஷன். ஸோ எப்பயுமே யூஸ் பண்ணுறது அதெல்லாம். அவருக்கு அது சம்மந்தமே இல்லை. அவர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார். எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறது. பசங்க கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. இது பசங்களோட திங்ஸ், புக்கு. இது பசங்க மெயின் இது சொல்லி ஆகணும். பசங்க குழந்தையிலேருந்து பசங்களோட சேமிப்பு. அப்படியே பத்திரமா அவனுக்கு கொடுக்குற திங்ஸ் அவங்க ஏதாவது சாப்பிட ஸ்நாக்ஸ் அவங்க கொடுப்போம். அது வந்து சின்னதாக சேமிப்பு பண்ணி வச்சிருக்கானுங்க. கடையில் வரது இந்த லக்கி நம்பர் இந்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச நம்பரை கொண்டாந்து உண்டியில் போட்டு வச்சிருவானுங்க. அவனுக்கு சர்வ் பண்ண மாட்டாங்க. அது இது வந்து சின்னவனது, பெரியவனது அங்கே இருக்கு. 2 பேர்த்து. இதில் வந்து அவர்
அது வெயிட் பண்ணுங்க. இவர் வந்து காயின்ஸா இருக்கு, காயின்ஸ் இதுல இல்ல வந்து ஒன்லி ஃபுல்லா நோட். நோட்ஸ். ரெண்டு பேருக்கு காலுக்கு இதை ஒரு நீங்களே வச்சுக்கோங்க, நான் வச்சுக்கிறேன். அப்படி போலாம். அடுத்தது நெக்ஸ்ட் இது வந்து நம்மளோட சாமி அறை. அது எப்படி சொல்ல, இது முருகர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகர்னா. ஆனால் முருகர் பக்தர் நான், அதனால முருகர் ஃபோட்டோ எப்பயுமே. இது வந்து திருப்பதியில் வாங்கும் அந்த பெருமாள். அப்புறம் அந்த எப்பயும் நார்மலாக சாமிங்க இருக்கிற மாதிரி இதுதான் எங்கள் பூஜை. எப்பயுமே நாங்கள் சாமி கும்பிட்றது. மனசில் ஒரு கஷ்டங்கும் போது இவர்கிட்ட வந்து வேண்டிக்குவோம். ஓகே, அது நம்ம கிச்சன். இதோட என்னோட கிச்சன் அதிகம் இல்லைங்க, என்னோட கட்டை தான் இது. அதிக நேரம் இங்கதான் இருக்கேன். அதிக நேரம் ஏன் இங்க இருக்காங்கன்னா, ஏன்னா இங்கதான் லைட் ஸ்டாண்ட் இருக்கு, இங்கதான் ரீல்ஸ் பண்ணுவாங்க, அதனால இங்க அதிக நேரம் இருக்காங்க. நம்ம அதிக நேரம் இருக்குன்னா நம்ம சமைச்சுக்கிட்டே ரீல்ஸும் பார்த்துக்கலாம், இங்கேயும் நம்ம சமையல் வேலையும் பார்த்துக்கலாம், எல்லா வேலையும் முடிஞ்சிரும்ல. அதனால அதிக நேரம் இதுலயும் பார்த்துக்கலாம், அதுலயும் பார்த்துக்கலாம், ரெண்டு வேலையும் ஒண்ணா நடந்துடும். அடுப்புல இதை வச்சுட்டு ஒரு பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தோசை ஊத்திட்டு அப்படியே ரீல்ஸ் பண்ணுவோம். அந்த டைம்ல கிடைச்சிட்டு தோசை மாதிரி இருக்காது. தோசை எப்படி இருக்கும் அப்போ? நல்லாதாங்க தோசை. ரொம்ப கஷ்டம், ஒண்ணு வேகாம இருக்கும், ஒண்ணு கருகருன்னு கிடக்கும். அதனால தோசை எப்படி செய்யணும் அப்படின்னா அவர் சொல்லி கொடுப்பாரு. ஆல்ரெடி தோசை ஊத்துற மாதிரி வீடியோ கூட போட்டு வந்தீங்கல்ல. ஆமா, ஏன்னா அவர் தோசை ஊத்திக்கிட்டாரு, நான் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓகே, இப்போ சின்ன சேஞ்சுனா நான் உட்காந்து சாப்பிடுறேன், இன்னொரு அவர் தோசை ஊத்தி கொடுங்க. கல்யாண புதுசுல அவர் தான் சமைச்சாரு, எனக்கு சமைக்கவே தெரியாது. அதனால இப்பதான் ரீசனா எங்க வீட்டுல சிக்கன் எனக்கு இன்னமும் சமைக்க தெரியாது. சிக்கன் மட்டும் எனக்கு சமைக்க தெரியாது, அவரு தான் சமைப்பாரு. அவரு சாப்பிட்டாலும் அவரு சமைச்சாதான் எனக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். ரொம்ப ஹாட்டா இருந்தாலும் ரொம்ப ஹாட்டா இருந்தாலும் புரியல. ஆமா, நெய் தோசை, நெய் மணக்க தோசை அவுட்புட்டுக்கு தான் வெயிட் பண்றோம், எப்படி வரப்போகுது. தோசையை ஃபர்ஸ்ட் பார்ப்போம், பார்த்து மசால் தோசையா ரவா ஊத்தாப்பமா பொடி தோசையான எனக்கெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல டீ கூட போட தெரியாது, அடுப்பே பற்ற வைக்க தெரியாதுன்னு கூட சொல்லலாம். அப்பெல்லாம் கேஸ் கிடையாதுல்ல, அடுப்பு விறகு அடுப்பு தான் அங்கே தோட்டத்தில் இருக்கும்போது. அப்படிங்கும்போது அடுப்பு கூட பற்ற வைக்க தெரியாது. அவங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சப்போர்ட்டு அந்த டீ ஒன்றா அப்படியே கற்றுக்கிட்டேன். இவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எது சொல்லுங்க பார்ப்போம். எது பண்ணி கொடுத்தாலும் நீங்க அப்படியே இதான் உண்மையா? பிடிச்சது என்ன, மட்டன் வரவங்க தான் நல்ல நீட்டாக நான் வறுத்து கொடுக்கணும். கரெக்டா? கரெக்ட். அவளுக்கு பிடிச்சது சாப்பிட்டு ஏன் போட்டு படுத்துரும், குண்டா கூட கழுவாது. அதே நம்ம தான் கடைசியில் கழுவி, அது நான் தான் கழுவிட்டு பண்ணுவேன். இல்ல, அவரு சமைச்சு கொடுத்துட்டாரு, நான் கழுவிடுவேன். அவர் சமைச்சு கொடுத்தாரு, நான் அதை சாப்பிட்டுருவேன். அப்படி சாப்பிட்டு அன்னைக்கு வந்து பாத்திரம் கழுவும் போது கூட நம்ம கழுவி வச்சுட்டு தான் படுக்கணும், அந்த மாதிரி ஆயிடும். ஒரு நாள் தாங்க செய்யறாரு, நான் டெய்லி சமைக்கிறேன்ல. ஓகே, அவருக்கு பிடிச்சது அவருக்கும் மட்டன். மட்டன் நான்வெஜ் மேக்ஸிமம் எல்லாமே சாப்பிடுவாரு. உண்மையா? கம்ப்ளீட்டா தலையாட்டி தானே ஒரு வழி இல்ல. அப்படிலாம் இல்ல, உண்மையாதான். நான்வெஜ் நல்லா சாப்பிடுவாரு, சாப்பாடு கம்மி தான். அதாவது தோசைங்கிறதுலாம் 2 தான், அதுக்கு மேல சாப்பிட மாட்டாரு. 2 தோசை மேல சாப்பிடுவாரு, எப்பயுமே 2 தோசை மேல சாப்பிட மாட்டாரு. கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாரு. ஓகே, அவன் நல்லா பார்க்கவும் மனுஷன் நல்லா. அதிகம் சாப்பிடவே மாட்டாரு, சாப்பாடு இவ்வளவுதான், லிமிட் தான். இட்லி சாப்பிட்டா 2 இட்லி, தோசை 2 தோசை. என்ன சாப்பிட்டு பாருங்க, நான் சாப்பிடுமா? அதுக்கு ஏதாவது தொட்டுக்கு வை. பருப்படி இல்ல பரவாயில்ல, பருப்படி வேணாம். இல்லை, அவரும் ரைட்டு மெயின் பண்ணுறீங்களா? சப்போஸ் அவர் சமையலை சாப்பிட்டு நான் வெயிட் போட்டாங்க. அவ்வளோ ருசிச்சு சாப்பிடும். நல்லா தான் பண்ணிப்பாரு. எப்படி இருக்கு தோசை? சூப்பராக தான் இருக்கு. என்னையோட நல்லா தான் சாப்பிடுவோம். இப்போ மாமா நீங்க அவங்க கிட்ட ஏதாச்சும் சொல்லாத ஒரு விஷயம், ஆனா இப்போ அவங்க கிட்ட சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? மறைக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. நேர்ல திட்டுவேன், அந்த பக்கம் போனேன் அது பாசத்தில் திட்டுறதான்னு சொல்லிட்டு ஓகே ஆயிடுவேன். நான் திட்டுறது பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் உங்ககிட்ட சொல்லணும்? அதெல்லாம் வச்சு செய்வாங்க. தோசையில உப்பு அதிகமாகும், சட்னி சண்டை வந்தா இந்த தண்ணி கொஞ்சம் அதிகமாகும், அப்படி வரும்போது தெரிஞ்சுக்கலாம். ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும்னு சொல்லி அடம் பிடிப்பா, அதுதான் பெரிய விடாது. வேணான்னு சொன்னா ஒரு வாரத்தில் விட மாட்டேன், பெரிய சிக்கல. எங்க போயிட்டு வந்தீங்க அந்த மாதிரி? போய் பக்கமா இங்கே போகல. ஃபர்ஸ்ட் படம் சினிமா கூட நான் போனதில்ல. குழந்தை பிறந்து சிங்கம் படம் வந்தது பாருங்க, அதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் மூவியே போனது. அது கூட அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சொல்லுங்க. 1 காரைக்குடியில பார்த்தோம், பாண்டிய தியேட்டர்ல. ஃபர்ஸ்ட் மூவி நாங்க அதான். ஸோ இது வந்து இங்க பெட்ரூமா? ஆமா, பெட்ரூம். ஓகே, இங்க பசங்க படுக்கிறதுக்கு நீங்க படுக்கிறதுக்குமே ரெண்டுமே மேக்ஸிமம் அதிகம் ஹாலில் தான்.
ஓகே. ஹாலு அப்படி இல்லை நம்ம தோட்டம். தோட்டத்தில் பகல்ல தான் தோட்டம், நைட்ல இங்கே தான் பார்த்தோம். கடை வச்சிருக்கனால சரி போயிட்டு வர முடியலங்கிறோம் அந்த வீடு எடுத்து இருக்கும். ஓகே. ஆமாம், இனிமேல் அப்புறம் தோட்டத்துக்கு போகும்போது அதை யூஸ் பண்ணிக்கோ, இந்த வீடு யூஸ். வீடை இன்டர்வியூ பண்ணியாச்சு, வீடையும் சுற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் தோட்டத்துக்கு வேற போகிறோம். தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கேம் மாதிரி வச்சுட்டு போனேன். சொல்லுங்க, என்ன game? கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும். கண் சிமிட்டக்கூடாது, சிரிக்கவும் கூடாது. யார் சிரிக்கிறாங்களோ அவங்க அவுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சிரித்தவங்க உங்கள் பார்ட்னருக்காக ஏதாச்சும் ஒரு டேர் பண்ணணும். ஸ்டார்ட். என்ன இது? அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. அவுட்டா? அவரும் அவுட்டு தான். ஆனால் ஓப்பனாக சிரிச்சது நீங்கள் தான். ஸோ அவருக்காக நீங்கள் ஏதாச்சும் இப்போ பண்ணணும். என்ன வேணா பண்ணுங்க. ஆனால் என்ன பண்றது? என்ன வேணா பண்ணுங்க. நான் ஒரு ஐ லவ் யூ கூட சொன்னது இல்லை, அதனால இந்த டைம் சொல்லிடுறேன். மாமா, ஐ லவ் யூ. கொடுக்கணும். அவர் வந்து கண்ணத்தை காட்டினா கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ தான். இல்லை வீட்டுலாம் இல்லைல்ல, அப்படியே நம்ம தோட்டத்துக்கு போயிடுவோமா? ஓகே ஓகே. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days, 24-month no cost EMI up to 12,000 upgrade offer.